ஆறாவது நாளாக அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கூவத்தூர் விடுதியில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரகுவரன் இணைப்பில் இருக்கிறார். தகவல்களை கேட்டு பெறலாம். ரகுவரன், இடைவேளைக்கு முன்னர் நீங்க பேசும்போது கூவத்தூரில் எம்எல்ஏக்கள் தங்கியிருக்கும் விடுதியில இன்றும் சசிகலாவுடனான சந்திப்பு நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொன்னீங்க. இன்று காலையிலிருந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் திமுகவின் செயல் திட்டக்குழு கூட்டம் நடைபெறவிருக்கிறது. இன்னொரு புறம் ஒரு வாரத்திற்கு பிறகு முதலமைச்சர் தலைமைச் செயலகம் செல்லவிருக்கிறார். தலைமைச் செயலாளர் தலைமையில் தற்போது ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. இது குறித்து பேச வாய்ப்பு இருக்கிறதா? என்ன மாதிரியான அம்சங்கள் விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ள வாய்ப்பு இருக்கிறது? அதாவது முதல்வர் பன்னீர்செல்வம் அவர்கள் குறிப்பாக சொல்லப்போனோம்னா சுகாதாரத்துறை அமைச்சர் போன்ற பெரும்பாலான குறிப்பாக சொல்லப்போனோம்னா சுகாதாரத்துறை அமைச்சர் போன்ற பெரும்பாலான அமைச்சர்கள் அனைவருமே இங்கேதான் இருக்கிறாங்க. இந்த நிலையில கல்வித்துறை அமைச்சர் மாஃபா பாண்டியராஜன் மட்டும்தான் அவங்க பன்னீர்செல்வம் தலைமையிலான அணிக்கு வந்து இது சொல்லியிருக்காரே தவிர மற்ற அமைச்சர்கள் எல்லாமே இந்த இடத்துலதான் இருக்காங்க. இந்த சூழ்நிலையில நேற்றும் பாத்தீங்கன்னா அதற்கு முன்தினமும் பாத்தீங்கன்னா சரியாக 3:45 மணிக்கு 4 மணிக்கு சரியாக அவங்க வந்து அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் சசிகலா அவர்கள் வந்து மூத்த அமைச்சர்களுடன் இங்கே வந்தாங்க. இந்த நிலையில இன்றும் அவர்கள் வருவதற்கு வாய்ப்புகள் இருப்பதாகத்தான் பார்க்கப்படுகிறது. ஏன்னா நேற்று மட்டும் 5 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வந்து பன்னீர்செல்வம் தலைமையிலான அணிக்கு சென்றிருக்கிறாங்க. அதனால அந்த அதிமுக கட்சியிலிருந்து தொடர்ந்து ஆளுநர் அழைப்பதற்கு காலதாமதம் ஆவதன் காரணமாக தொடர்ந்து கட்சியில் பிளவு ஏற்படுத்துவதை தடுப்பதற்காக தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர்களுடன் இந்த சந்திப்பை அவர் நடத்தி வருவதாக தான் பார்க்கப்படுகிறது. நேற்று நாம் அந்த உள்ள அந்த நட்சத்திர விடுதிக்குள்ள ஊடகவியலாளர்கள் அனைவருமே அனுமதிக்கப்பட்டாங்க. அங்க சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருமே அமர்ந்த காட்சியை நம்மால் பார்க்க முடிந்தது. அனைவரும் வந்து பொதுச் செயலாளர் அவங்க சசிகலா அவர்களுக்கு கோஷங்களை எழுப்பிட்டு இருந்தாங்க. நாங்க இங்க சுதந்திரமா இருக்கிறோம், எங்களுக்கு உணவுகள் எல்லாம் கொடுக்கப்படுது, பரப்பப்படுவது அனைத்துமே வந்து புரளி, எங்களுடைய ஆட்சி கண்டிப்பா தொடரும் அப்படின்றதுதான் அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த நிலையில இன்றுமே இந்த சூழ்நிலை வந்து தொடர்ந்து நாள் அதிகரித்து கொண்டே இருப்பதன் காரணமாக செய்தியாளர்களை சந்தித்த சசிகலா என்ன சொன்னாங்கன்னா, இன்று கண்டிப்பாக நாங்கள் எந்த வழியில் அடுத்த கட்ட இது நகர்வை கொண்டு செல்வது என்பது தொடர்பாக ஆலோசித்துக் கொண்டிருப்பதாக தெரிவிச்சாங்க. அது மட்டும் இல்லாம இந்த தாமதத்துக்கு காரணம் பின்னணியில் ஒரு சக்தி இருப்பதாக சொல்றீங்களே, அது எந்த சக்தி அப்படின்னு கேட்டதை தெளிவா அவங்க சொல்லல. அது மட்டும் இல்லாம இன்று முக்கிய நிகழ்வுகள் நடக்க இருப்பதாகவும் அவங்க சொல்லி இருக்கிறதுனால கண்டிப்பா காவல்துறை பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டிருக்கு. அதனால சசிகலா அவர்கள் இங்க வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கதான் பார்க்க முடிகிறது.